ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. மகிழ்ச்சி இருக்கும் இடம். முன்னுரை. இந்த ஸ்லோகம் நமக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை அறியாமல் ஜட உலகில் அதை தேடும் மனிதனின் நிலையை எளிமையாக விளக்குகிறது. எப்படி ஒரு மான் கானல் நீரை உண்மை நீராக எண்ணி ஓடுகிறது, அதுபோல நாமும் உண்மையான மகிழ்ச்சியை தவறான இடங்களில் தேடுகிறோம். உண்மையான மகிழ்ச்சி ஜலம் தத் உத்வவைச்சன்னம் ஹித்வாக்ஞோ ஜல காம்யயா மிருகத்ருஷ்ணாம் உபாதாவேத் ததான்யத்ராத்த திருக்ஷ்வத. மொழிபெயர்ப்பு. அறியாமையின் காரணத்தால் புல்லால் மூடப்பட்டுள்ள கிணற்றுக்குள் இருக்கும் நீரை காண முடியாமல் ஒரு மான் நீரை தேடி வேறு எங்கோ ஓடுகிறது. அதுபோலவே ஜட உடலால் மூடப்பட்டுள்ள ஜீவராசி தனக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை காண முடியாமல் ஜட உலகில் மகிழ்ச்சியை தேடி அலைகிறான். பொருளுரை. அறிவு பற்றாக்குறையின் காரணத்தால் ஜீவராசி எப்படி புற உலகில் மகிழ்ச்சியை தேடி அலைகிறான் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாகும். தான் ஓர் ஆன்மீகமான ஜீவன் என்ற தனது உண்மையான சொரூபத்தை ஒருவன் புரிந்து கொள்ளும் பொழுது அவனால் பரம ஆன்மீக ஜீவனாகிய ஸ்ரீ கிருஷ்ணரையும் புரிந்து கொள்ள முடியும். மேலும் கிருஷ்ணருக்கும் தனக்கும் இடையில் உள்ள உண்மையான அன்பு பரிமாற்றத்தையும் அவனால் புரிந்து கொள்ள முடியும். உடலானது எப்படி ஆன்மீக ஆத்மாவிலிருந்து வளர்கிறது என்பதை இச்ச்லோகம் சுட்டிக்காட்டுவது கவனிக்கத்தக்கதாகும். நவீன விஞ்ஞானிகள் உயிரானது ஜடத்திலிருந்து வளர்கிறது என்று நினைக்கின்றனர். ஆனால் உண்மை என்னவெனில் உயிரில் இருந்துதான் ஜடம் வளர்கிறது. உயிரானது அல்லது ஆன்மீக ஆத்மாவானது இங்கு நீருக்கு ஒப்பிடப்படுகிறது. அந்த நீரில் இருந்து புல்லின் வடிவில் ஜட தொகுதிகள் வளர்கின்றன. ஆன்மீக ஆத்மாவை பற்றிய விஞ்ஞான பூர்வமான அறிவை அறியாதவன் ஆத்மாவினுள் இருக்கும் ஆனந்தத்தை காண தன் உடலுக்குள் பார்வையை செலுத்துவதில்லை. மாறாக புல்லுக்கு அடியில் உள்ள நீரை பற்றிய அறிவு இல்லாத ஒரு மான் நீரை தேடி வெளியிலுள்ள பாலைவனத்திற்கு செல்வது போலவே மகிழ்ச்சியை தேடி அவன் வெளியே செல்கிறான். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் உயிரின் எல்லைக்கப்பால் நீரை தேட முயலும் தவறாக வழிநடத்தப்பட்ட மனிதர்களின் அறியாமையை களைய முயற்சி செய்கிறது. ரஷோ வைஷரஷோஹம் அப்ஷு கௌந்தேய. நீரின் சுவை கிருஷ்ணரே ஆவர். தாகத்தை தணித்து கொள்ள ஒருவன் நீரை சுவைத்து கிருஷ்ணருடன் தொடர்பு கொள்ள வேண்டும். இது ஒரு வேத கட்டளையாகும். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 7 அத்தியாயம் 13 பதம் 29. முடிவுரை. மகிழ்ச்சி நம்முள் தான் உள்ளது என்பதை உணர வேண்டும். கிருஷ்ண பக்தி வழியாக தான் ஓர் ஆன்மீகமான ஜீவன் என்றும் தனது உண்மையான சொரூபம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாசன் என்றும் ஒருவன் புரிந்து கொள்ளும் பொழுது நம் உண்மையான மகிழ்ச்சியை உணர முடியும். வெளியில் அல்லாமல் நம்முள் இருக்கின்ற கிருஷ்ணதாசன் என்ற உண்மையான நிலையை கண்டறிந்து கிருஷ்ண சேவையை தொடர்ந்து செய்யும் நித்திய சேவைகளே நித்தியமான மகிழ்ச்சியை தரும் வழி. அதுவே ஒரே ஒரு வழி. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.